நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 26வது வசனம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு பின்பு தனித்திருந்தானாம். அப்பொழுது அவன் தேவனோடு கேட்டார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று. இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்க. எத்தனையோ விண்ணப்பங்கள், எத்தனையோ ஏக்கங்கள், எத்தனையோ பாரங்கள், எத்தனையோ ஜெபங்களுக்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிற காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலை வேளை வசனத்தை கேட்கிற நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய உம்மை போக விடேன் ஏசப்பா. இந்த நாளில இந்த காரியத்துல எனக்கு நீங்க ஆசீர்வாதத்தை தந்தே ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு இந்த விஷயத்துல எங்களை ஆசீர்வதித்தே ஆகணும்னு சொல்லி இன்னைக்கு யாக்கோபை போல நீங்க போராடி ஜெபித்து பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நீங்க கேட்ட எந்த ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்தீங்களோ அந்த ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்னைக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம்முடைய தேவன். நீங்க சொல்லும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிமை போகவிடேன் என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை அப்படியே கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.